வணக்கம். திசைகளின் 5 மணி செய்திகள். பூச்சோங்கில் ஆயுர்வேத வைத்தியருக்கு போலி டத்தோஸ்ரீ மற்றும் டாக்டர் பட்டமா? விசாரணை தீவிரப்படுத்தப்பட்டது. பூச்சோங்கில் ஆயுர்வேத வைத்தியர் ஒருவர் போலி டாக்டர் பட்டத்தையும் போலி டத்தோஸ்ரீ அந்தஸ்தையும் தனது பெயருக்கு முன்னால் சூட்டிக்கொண்டு மருத்துவ சிகிச்சையை செய்து வருவதாக கூறப்படும் குற்றச்சாட்டு தொடர்பில் போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருவதாக சர்டாங் மாவட்ட போலீஸ் தலைவர் ஏ அன்பழகன் தெரிவித்துள்ளார். சம்பந்தப்பட்ட ஆயுர்வேத வைத்தியர் சுகாதார அமைச்சு அல்லது மருத்துவம் தொடர்புடைய இதர அரசாங்க ஏஜென்சியின் சான்றிதழ் அல்லது லைசென்ஸ் இன்றி மருத்துவம் பார்த்து வருவதாக நம்பப்படுகிறது என்று அன்பழகன் குறிப்பிட்டார். சம்பந்தப்பட்ட வைத்தியருக்கு எதிராக கூறப்பட்டுள்ள புகார் அடிப்படையில் சுபாங் ஜெயா மாநகர் மன்ற அமலாக்க அதிகாரிகள் நேற்று செவ்வாய்க்கிழமை பண்டார் பூச்சோங்கில் உள்ள அந்த ஆயுர்வேத வைத்தியரின் வர்த்தக தளத்தில் திடீர் சோதனை மேற்கொண்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டார். அந்த வர்த்தக தளம் செயல்படுவதற்கான ஊராட்சி மன்ற உரிமத்தை அந்த ஆயுர்வேத மையம் கொண்டிருக்கவில்லை என்பது விசாரணையில் தெரியவந்துள்ளதாக அன்பழகன் குறிப்பிட்டார். அந்த ஆயுர்வேத வைத்தியர் சட்டவிரோதமாக செயல்படுவதாக சமூக வலைதளங்களில் காணொளி ஒன்று பரவலாக பகிரப்பட்டதை தொடர்ந்து இந்நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. போலி டத்தோஸ்ரீ மற்றும் டாக்டர் பட்டத்தை சூட்டிக் கொண்டுள்ள அங்கீகரிக்கப்படாத விருது மற்றும் பட்டம் தடுப்பு சட்டத்தின் கீழ் அந்த வைத்தியர் விசாரணை செய்யப்பட்டு வருவதாக அன்பழகன் குறிப்பிட்டார். பகுதி நேர வேலையை செய்ய விரும்பும் ஆசிரியர்கள் அதற்கு முன்னதாக கல்வி அமைச்சின் அனுமதியை பெற வேண்டும் என்று அதன் அமைச்சர் ஃபட்லினா சிடே கேட்டுக்கொண்டார். இவ்விவகாரம் தொடர்பாக கல்வி அமைச்சு பிரத்யேக வழிகாட்டலை கொண்டுள்ளது. அமைச்சின் அங்கீகாரம் இன்றி ஆசிரியர்கள் பகுதி நேர வேலையை செய்ய முடியாது என்று அந்த வழிகாட்டலில் தெளிவாக விவரிக்கப்பட்டுள்ளதாக ஃபட்லினா சிடே குறிப்பிட்டார். ஆசிரியர் தொழிலில் தங்களை பிணைத்துக் கொண்டவர்கள் இதர தொழில்களில் பகுதி நேரமாக மேற்கொள்வது அவர்களின் பிரதான பணியை பாதிக்கும். அந்த வகையில் தங்களின் முதன்மை பணி பாதிக்கப்படாமல் இருப்பதை உறுதி செய்வதற்கு அவர்கள் முதலில் கல்வி அமைச்சின் அனுமதியையும் அங்கீகாரத்தையும் பெறுவது அவசியமாகும் என்று ஃபட்லினா சிடேக் வலியுறுத்தினார். மலாயா பல்கலைக்கழகத்தில் உள்ள கேகேமான் வர்த்தக தளத்தின் பிரதான கதவில் சிவப்பு சாய வீச்சு தாக்குதல் நடத்தப்பட்ட சம்பவத்தை தொடர்ந்து சினமூட்டும் செயலில் ஈடுபட்டு நிலைமையை மேலும் மோசமாக்க வேண்டாம் என்று அனைத்து தரப்பினரையும் ஒற்றுமைத்துறை அமைச்சர் ஆரன் அகுடாகாங் கேட்டுக்கொண்டார். கேகேமாட்டில் செல்லத்தக்க அல்லாத ஹலால் சான்றிதழை கொண்டு சாண்ட்விச் ஹாம் மற்றும் சீஸ் விற்பனை செய்யப்பட்டதாக கூறப்படும் சர்ச்சை தொடர்பில் இவ்விவகாரத்தை போலீசாரும் மலேசிய இஸ்லாமிய மேம்பாட்டு இலாகாவான ஜாக்கீமும் விசாரணை செய்து வரும் வேளையில் இப்படியொரு தாக்குதல் அந்த வர்த்தக தளத்தில் நடத்தப்பட்டது வருத்தத்தை அளிக்கிறது என்று அமைச்சர் ஆரன் அகுடாகாங் குறிப்பிட்டார். நாட்டின் அமைதியையும் பொது ஒழுங்கையும் உணர்ச்சிகரமான விவகாரங்களையும் காப்பதில் ஒவ்வொரு மலேசியரும் கடப்பாடு கொண்டுள்ளனர் என்பதை அமைச்சர் நினைவுறுத்தினார். நாட்டில் தொடர்ந்து அமைதியும் வளப்பமும் நிலவ எந்த ஒரு தரப்பினரும் சட்டத்தை மீறிய செயலிலோ சினமூட்டும் நடவடிக்கையிலோ ஈடுபட வேண்டாம் என்று அமைச்சர் ஆரன் அகுடாகாங் வலியுறுத்தினார். 13 வயது உடல் ஊனமுற்ற பெண்ணை பாலியல் பலாத்காரம் புரிந்த குற்றத்திற்காக 60 வயது ரொட்டிச்சானாய் வியாபாரி ஒருவருக்கு ஜொஹூர் முவார் செஷன்ஸ் நீதிமன்றம் இன்று 15 ஆண்டு சிறை மற்றும் 8 பிரம்படி தண்டனை விதிக்க தீர்ப்பளித்தது. டீன் சாலே என்று அடையாளம் கூறப்பட்ட அந்த நபர் நீதிபதி சயானி நோர் முன்னிலையில் குற்றத்தை ஒப்புக்கொண்டதை தொடர்ந்து அவருக்கு எதிரான 2 பாலியல் பலாத்கார குற்றச்சாட்டுகள் அடிப்படையில் மேற்கண்ட தண்டனை விதிக்கப்பட்டது. கடந்த ஜனவரி 17ஆம் தேதி பிடிப்பட்ட தினத்தில் இருந்து இத்தண்டனை அமலுக்கு வருவதாக நீதிபதி தமது தீர்ப்பில் தெரிவித்தார். கடந்த ஜனவரி 11ஆம் தேதி குலுவாங்கில் உள்ள வாடகை வீட்டின் சமையல் அறையில் 13 வயதுடைய அந்த உடல் ஊனமுற்ற பெண்ணை பாலியல் பலாத்காரம் புரிந்ததாக அந்த நபருக்கு எதிராக குற்றச்சாட்டில் தெரிவிக்கப்பட்டது. தலோ இந்தான் இந்து சங்கம் ஏற்பாட்டில் பொங்கல் விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது. இந்த பொங்கல் விழாவிற்கு வீடமைப்பு ஊராட்சித்துறை அமைச்சரும் தலோ இந்தான் நாடாளுமன்ற உறுப்பினருமான ngா கோமிங் மற்றும் தலோ இந்தான் நாடாளுமன்றத்திற்கு உட்பட்ட பசிர் படாமார் சட்டமன்ற உறுப்பினரும் மாநில ஆட்சிக்குழு உறுப்பினருமான வு காலியாங் சிறப்பு வருகை புரிந்தனர். இப்பொங்கல் விழாவில் உரையாற்றிய வு காலியாங்
கடந்த 2022ஆம் ஆண்டில் ஒற்றுமை அரசாங்கத்தை நிறுவும் அளவிற்கு கடந்த 2028ஆம் ஆண்டு முதல் பக்காத்தான் ஹராப்பானுக்கு ஆதரவு நல்கி வரும் தொலோ இந்தான் வாழ் இந்தியர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்வதாக குறிப்பிட்டார். இந்தியர்களின் நலன் சார்ந்த விவகாரங்களில் பேரா மாநில அரசாங்கம் அதிக அக்கறை கொண்டிருப்பதையும் வு காலியோங் தமது உரையில் சுட்டிக்காட்டினார். பேரா மாநில இந்தியர்களின் நலன் சார்ந்த விவகாரங்களுக்கு கடந்த 2023ஆம் ஆண்டில் 20 லட்சம் ரிங்கிட் மட்டுமே ஒதுக்கப்பட்டது. ஆனால் அந்த நிதி கடந்த 2024ஆம் ஆண்டு 50 லட்சம் ரிங்கிட்டாக உயர்த்தப்பட்டுள்ளது என்பதுடன் இவ்வருடம் இந்த நிதி 60 லட்சம் ரிங்கிட்டாக தொடர்ந்து உயர்த்தப்படும் என்று பலத்த கைத்தட்டல்களுக்கு இடையில் வு காலியோங் குறிப்பிட்டார். தொலோ இந்தான் நாடாளுமன்ற தொகுதிக்கு உட்பட்ட தமிழ் பள்ளிகளுக்கு தொகுதி எம்பி என்ற முறையில் ngா காமிங்கும் சட்டமன்ற உறுப்பினர் என்ற முறையில் தாமும் வருகை புரிந்து 20 லட்சம் ரிங்கிட் வரை நிதியை வழங்கியதை வு காலியோங் சுட்டிக்காட்டினார். மிக பெரிய நிதி ஒதுக்கீடு வழங்கப்பட்டது வரலாற்றில் இதுவே முதல் முறையாகும். அந்த வகையில் பல்லின மக்களின் நலனை பாதுகாத்து வரும் DAP-க்கும் பக்காத்தான் ஹராப்பானுக்கும் மக்கள் தொடர்ந்து தங்கள் ஆதரவை நல்க வேண்டும் என்று வு காலியோங் தமது உரையில் கேட்டுக் கொண்டார். கடந்த மாதம் தனது பராமரிப்பில் விடப்பட்டுள்ள 9 மாத கைக்குழந்தை மரணம் அடையும் அளவிற்கு அதனை சித்திரவதை செய்ததாக குழந்தை பராமரிப்பாளர் ஒருவர் ஜொஹோர் கொத்ததிங்கி செஷன்ஸ் நீதிமன்றத்தில் குற்றஞ்சாட்டப்பட்டுள்ளார். 61 வயது சியா முட் ஹூங் என்ற அந்த மூதாட்டி நீதிபதி ஹெய்டா ஃபரிட்சால் அபு ஹசான் முன்னிலையில் நிறுத்தப்பட்டு குற்றச்சாட்டு வாசிக்கப்பட்டது. அந்த ஆண் குழந்தையின் தலையின் பின்புறம் ஏற்பட்ட காயத்திற்கும் அதனால் ஏற்பட்ட மரணத்திற்கும் அந்த மூதாட்டியே காரணம் என்று குற்றச்சாட்டில் தெரிவிக்கப்பட்டது. சம்பந்தப்பட்ட மாது கடந்த டிசம்பர் 6ஆம் தேதி மர்சிங் தமான் இன்தான் ஜயா ஜலான் இன்தான் எம்பாட்டில் ஒரு வீட்டில் இக்குற்றத்தை புரிந்ததாக குற்றப்பத்திரிகை வாசிக்கப்பட்டது. தனது 25 வயது காதலியின் 6 வயது மகனை அடித்து சித்திரவதை செய்து கொன்றதாக 35 வயது ஆடவர் ஒருவர் அம்பாங் மஜிஸ்ட்ரேட் நீதிமன்றத்தில் இன்று குற்றம் சாட்டப்பட்டார். ரெட்ஸா ஜைனுரின் என்ற அந்த ஆடவர் கடந்த ஜனவரி 10ஆம் தேதி ஸ்லாங்கூர் புகிட் அம்பாங்கில் உள்ள ஒரு வீட்டில் இக்குற்றத்தை புரிந்ததாக நீதிமன்றத்தில் தெரிவிக்கப்பட்டது. குற்றவாளி என்று நிரூபிக்கப்பட்டால் மரண தண்டனை அல்லது 40 ஆண்டு சிறை மற்றும் பிறம்படி தண்டனை விதிக்க வகை செய்யும் குற்றவியல் சட்டம் 302 பிரிவின் கீழ் அந்த நபர் குற்றஞ்சாட்டப்பட்டுள்ளார். இதனிடையே சம்பந்தப்பட்ட நபருடன் கூட்டு சேர்ந்து தனது மகனுக்கு எதிராக படுபாதகத்தை புரிவதற்கு துணை நின்ற குற்றத்திற்காக அந்த சிறுவனின் தாயாருக்கு செஷன்ஸ் நீதிமன்றம் 3 ஆண்டு சிறை தண்டனை விதித்தது. சம்பந்தப்பட்ட ஆடவர் தனது மகனை அடிப்பதற்கு அனுமதித்ததாக அந்த மாது மீது கொண்டுவரப்பட்ட குற்றச்சாட்டை அவர் ஒப்புக்கொண்டுள்ளார். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.